இன்னைக்கு தான் நம்மளோட ஃபஸ்ட் விலாகு. இன்றைக்கி நம்ம வந்து என்ன விலாக் எடுக்க போகிறோன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் போக போகிறோம். யாருக்குன்னா அக்கா பசங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறோம். போய் அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். வாங்க விலாக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. அதுக்காக அக்காவை கூப்பிட போயிட்டுருக்கோம். போய் அக்காவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். சரியான வெயில் கைஸ், இன்னைக்கு செம வெயில், ரொம்ப ஹீட்டாக இருக்குது, முடியலை இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 7 கிலோமீட்டர் போய் அக்காவையும் அக்கா பசங்களையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரணும். திரும்பி இங்கே தான் வரணும். மேபி திரும்பி போய் விட்டுறதுனாலும் நினைக்கிறேன், விட்டாலும் விடவே நினைக்கிறேன், பார்ப்போம். ஸ்கூல் வந்து இங்கே தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே தான் படிக்கிறாங்க பசங்க. ஒரு பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னொரு பையன் வந்து 2 வயசு தான் ஆகுது, இன்னும் ஸ்கூல் ஜாயின் பண்ணல. ஸ்கூல் வந்து இந்த கிணப்பில் தான், அப்போ தான் வரும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லா பசங்களும் போகிறாங்க, ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னைக்கு. ஓகே கைஸ், இதுதான் ஸ்கூலு. இதுதாங்க ஸ்கூலு. நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு 12 o'clock வரையும் நடக்கும் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங். அதுக்கப்புறம் மேபி ஒரு 12:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் லஞ்ச் பிரேக் போயிடுவாங்க எல்லோரும். சரி, ஓகே கைஸ், நான் வந்து போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரயில்வே கேட்டில் மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா மினிமம் 20 minutes ஆகும் இந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறையா ட்ரெயின்ஸ் வந்து இந்த சைடு கிராஸ் ஆகிறதுனால மினிமம் இப்படி ஒரு 20 minutes ஆகும். ஒரு கேட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 5 minutesல இன்னொரு கேட் போட்டுருவாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஒரு 5 kilometers வரணும். பக்கத்தில் வந்துட்டோம். மேக்ஸிமம் ஒரு 10 minutesல போயிடலாம். ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க உள்ள போகலாம். இவனுக்கு தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். வாங்க இவனுக்கு போய் எப்படி படிச்சிருக்கேன், எப்படி மார்க் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு பார்ப்போம். போங்க எல்லாரும் உள்ள போங்க. போடா. உன் பேர் என்னதுடா? உன் பேர் என்னது? சொல்லு. உன் பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்ப? பாஸ் பண்ணிடுவியா? எவ்வளோக்கு 640? 1000க்கா? அப்புறம் என் ஃபோன் கீழே வந்து லென்ஸ் உடைய போகுது. ஏய், பேச கட்டுறா. நடுவில் வா. சேனல் நேம் என்னடா? சேனல் நேம் வந்து தெரியாது. இந்த சேனல்லே ஆரம்பிக்காம நாங்கள் vlog எடுத்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். இருடா, அவங்க எங்க போறாங்க? சேனல் பேரு பேரண்ட்ஸ் மீட்டிங். அதுக்கா சரி ஆமா, அது எழுதிட்டேனா? ஆமா. போச்சம்மா. ஓகேவா? சேனல் பேரு பிரச்சனை ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேன். 6 வீடியோ போட்டிருப்பேன். அதுல எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது. அதுக்குள்ள இழுத்து மூடிட்டோம் சேனலை. பேசுறா. ஹலோ, இதான் வந்து என்னோட யூனிஃபார்ம்.
அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்போ வந்து அங்க கொஞ்சம் காமி வெளியே நீ பேசுடா. இப்போ வந்து எங்கே போகிறோம்னா எனக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகிறோம். ஸோ அதனால இப்போ வந்து ஸோ அதனால நாளைக்கு வெளியே ஃபுல்லாக ஒரே மரமாக இருக்கு. மரமா இருக்கா? வேற அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரயில்வே ஸ்டேஷன் வருது. அப்புறம் அப்படியே போனால் நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? வாடிப்பட்டிக்கு என் ஸ்கூலுக்குலாம் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் அப்புறமா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து இப்போ வந்து ரயில்வே கேட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ரயில்வே கேட்டை கம்மி. இப்போ வந்து வெளியே ஃபுல்லாக ஒரே செடிய ஃப்ளார்ஸாக இருக்கு. பனானா ஸ்வீட் பணியாரம் வியூஸ் பத்தியா? வந்து வெளியே போய்கிட்டே 2.7k. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்கிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு தோட்டம் வருது. அந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஒரே பச்சை கொடி ஸ்கூலுக்கு செடி போயிட்டு அந்த வந்து மாதிரி இருக்கு. கண்டினியூ பண்றேன். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டோம். இதான் ஸ்கூலு. ஸ்கூலுக்குள்ள போய் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? இவனை கொஞ்ச போய் நேரம் இருப்பேன். இவனை போய் இன்னைக்கு அவங்க மேம்கிட்ட போய் நல்லா நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன்? நல்லா திட்டு வாங்கிட்டு எப்படி படுத்திருக்கேன். சும்மா படிச்சிருக்கேன். இது தலைக்குல இது வலிக்குதா? அப்புறம் என்ன எந்திரி. மேம்கிட்ட பிரின்சிபல்கிட்ட கூட்டிட்டு போயிருங்க சேட்டை பண்ணான்னு சொன்னதும் உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, தொண்டை வலிக்குது, எல்லா வலியும் சொல்றாங்க. பாருங்க அவனை. சரி, அடுத்த தடவை வந்து நல்ல மார்க் வாங்கணும். சரியா? சரி எந்திரி. இப்போ உனக்கு என்ன பண்ணுது? இருமல் வருதா? கேக் வேணுமாடா? வேற என்ன வேணும்? நருட்டோ பார்க்கலாமா? பாருங்க கைஸ், யோசிக்கிறேன். நருட்டோனே எல்லாரும் பைத்தியமாக இருக்காங்க. ஆனால் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ சின்ன வயசில் நருட்டோ தேவையில்லை என்னைய பொறுத்தளவு. ஏன்னா எங்கள் மாமாவும் எங்கள் அத்தை பேச்சு மாதிரி இருக்கு. இவ்வளோ சின்ன வயசில் நருட்டோ தேவையில்லைன்னு தான் கைஸ் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். சரி கைஸ், நான் போய் பேக்கரியில் போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். பை. சீட் பெல்ட். ஏய் எந்திரிச்சு உட்காருடா. நீ சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுறேன். ஹாஸ்பிடல் வண்டி விடுறா. கைஸ், இதுதான் எங்கள் ஊரில் இருக்க மாதா கோவில். இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்ல சண்டே அப்போல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கும் கைஸ். பேக்கரி வந்தாச்சு. மாதா கோவில் பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருக்கும். இங்கே தான் வடைலாம் நல்லாயிருக்கும். கைஸ், போய் வீட்டில் கேட்ட வடையை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். பயங்கரமான ரொம்ப வெயிலாக இருக்குது. முடியல கைஸ். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க எல்லாரும். இப்போதான் டேன் ஆகாமல் இருக்கும். ஓகே கைஸ், நான் போய் வடை வாங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் vlog. ஓகே வடை வாங்கியாச்சு. அம்மா வண்டி எடுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போய் வடையை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நான் வந்து அவ்வளோவா வடை சாப்பிட மாட்டேன். கைஸ், இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்தரா அதை பிடிடா. கீழே போட்டுற அதை பிடி. இங்கே பாருங்க கைஸ், இவனை பிரின்சிபால்கிட்ட சொன்னதும் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ரொம்ப ஃபோன் கொடுக்காங்க யாருக்கும். ஓகே கைஸ், நான் பக்கத்தில் வந்துட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் vlog. இந்த ரோட்டில் போகிறப்ப ஆப்போசிட்டில் அந்த சிறுமலை தெரியும். அது அந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இதே இந்த ரெய்னி சீசன்லலாம் க்ளவுட்ஸ் வந்து அப்படி இருக்கும் அந்த மலையில். இப்போ வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம், அந்த ரெய்னி சீசன், மான்சூன் சீசன்லாம். ஓகே கைஸ், கைஸ் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நாங்கள் வெங்காய போண்டா நினச்சி கார போண்டா வாங்கிட்டு வந்துட்டோம். பார்க்க வெங்காய போண்டா மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா இது வந்து ஒரு கார போண்டா. உப்பு வேற கொஞ்சம் ஓவராக இருக்கான். நான் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை. டேய்
என்ன தலைவலிக்குதா? என்ன பண்ண? எதுவும் பண்ணலையா? எதுக்கு தலைவலிக்குது உனக்கு? என்னது? பிரின்சிபல்கிட்ட போகணும்னு சொன்னனால தலைவலிக்குதா? அப்படியா? இங்க திரும்ப, இங்க திரும்புடா. லைட் கண்ணிலே அடிக்குது. இப்ப திரும்ப. அதனாலதான் உனக்கு தலைவலிக்குது. பாருங்க கைஸ் எப்படி இருக்காங்கன்ட்டு. பிரின்சிபல்கிட்ட போகணுன்னு சொன்னால் தலைவலிக்குதான். என்னத்த சொல்ல. ஓகே கைஸ், நான் வந்து இன்னொரு புது vlogல வந்து உங்களை பார்க்குறேன். இது வந்து இவனை சமாதானப்படுத்தணும். அது வரையும் சைனிங் ஆஃப் பிரசன்னா. பாய்.